நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்புவிக்க இருக்கிறோம். வேத பாடத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் அவர்களிடம் ஒப்படைப்போம். அவர் வேத பாடத்துக்கூடாக வழிநடத்துவார். அவரை வரவேற்போம். கத்தருடைய நாளிலும் எங்களோடு பேச போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமீன். இந்த உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கத்தர் தாமே உடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். God bless. ஆமென். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே, தகப்பனே, நீங்க தாமே கூட இருந்து நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்களிலே இந்த ஆதிகாம புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இந்த ஆதிகாம புஸ்தகத்திலே 27வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் இங்கே இன்றைய நாட்களிலே இந்த தேவதூதர்கள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அந்த இடத்துல முதலாவது நாங்கள் கடந்த கிழமையிலே பார்த்தோம். அங்கே எலியாசருடைய காரியத்தை குறித்து பார்த்தோம். எலியாசர் அங்கே ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இந்த நாட்களில் வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் தேவதூதர்களும் கர்த்தருடைய தூதனும் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும்படியாக இன்றைய நாட்களை வாஞ்சிக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். ஆவிக்குரிய ஜீவிகளாகிய பரிசுத்தமுள்ள நல்ல தூதர்களும் அங்கே தேவனை எப்பொழுதும் இந்த நாட்களை போற்றி துதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்று சொல்லி எபிரேயர் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர்கள் அங்கே தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள் என்றும் அவர் அங்கே அவருடைய முகத்தை இந்த நாட்களில் தரிசிக்கிறார்கள் என்றும் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் கிறிஸ்துவுக்கு இந்த நாட்களில் கீழ்ப்படுகிறார்கள் என்பதை குறித்தும் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நான் பழைய ஏற்பாட்டில் இருந்த சில காரியங்களை இந்த நாட்களில் எடுத்து இந்த நாட்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கு பின்பாக புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இந்த நாட்களை போவோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 22வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அவன் சொல்லுகிறான், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் இந்த நாட்களிலே மூண்டது. கர்த்தருடைய தூதனார் ஒரு வழியிலே அவனுக்கு எதிராக நின்று அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரன் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய தூதனானவன் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை அங்கே விட்டு விலகி இந்த நாட்களில் வயல்வெளியிலே விலகி போயிட்டது. கழுதை வழி விலகி போனதை பிலியாம் அங்கே அதை அடித்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் இந்த நாட்களில் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தின் பாதையிலே போய் நின்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த பீலியாமுடைய கழுதையும் பீலியாமுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலியாம் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தும் ஆனால் சில விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை விட்டு இந்த நாட்களில் விலகுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அதே வேளையிலே பாருங்கள், அங்கே தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே தேவ தூதர்களை இந்த நாட்களிலே அனுப்புகிறார். ஏனென்றால் அவருடைய ஊழியக்காரனா இருக்கிறவர் இந்த நாட்களிலே அங்கே கெட்டு போக கூடாது என்பதற்காக தேவன் இந்த நாட்களிலே சில வேளைகளிலே உதவி செய்கிறவரா இருக்கிறார். விசுவாசிகள் கூட விழுந்து போகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொன்னால் விசுவாசிகளுக்கு இந்த நாட்களிலே சின்ன ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர் உதவி செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அதை இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய உணர்விலே இந்த நாட்களை உணர்ந்து கொள்வதில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், அதை ஒரு கேலஸ், அதாவது எப்படின்னு சொன்னா ஒரு கவலையினமாக இந்த நாட்களை விட்டு நாங்கள் மறுபடியும் என்ன செய்கிறோம், அந்த வந்த இடத்துக்கே திரும்பி போகிற விதமாக இந்த நாட்களை இருக்கிறோம். அதைத்தான் இங்கே பின்மாற்றம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த சூழ்நிலையிலே தான் இந்த நாட்களை பாருங்கள், இவர் இந்த நாட்களை இப்படியே இந்த கழுதையில ஏறி இவர் இப்படி பயணப்பட்டு போகிற வேளையிலேயே அங்கே கர்த்தருடைய தூதனானவன் அந்த இடத்திலே எதிர்ப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலியாம் அங்கே காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுறதை பார்க்கிறோம். அப்ப அந்த கழுதை என்ன செய்கிறது,
அங்கே அந்த தேவதூதனை கண்ட உடனே அது கழுதை இந்த தேவதூதனுக்கு என்ன செய்யுது? விழுந்து வணங்குது. அதான் முக்கியமான காரியம். அதை கண்டு இந்த நாட்களே எதிர்த்து நிற்கவில்லை. கர்த்தருடைய தூதன் என்று கழுதைக்கு தெரிந்து விட்டது. உடனே கழுதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அங்கே விலகி போகிறதை பார்க்கிறோம். அப்ப கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர்பக்கமா ஓடின வேளையிலே அப்பொழுது தூதன் அப்புறம் போய் வலது பக்கம் இடதுபுறம் விலகி வழியில்லாத இடுக்கமான இடத்தில் நின்றான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலியாமின் அங்கே அதாவது கீழ்ப்படுத்தி கொண்டது. அங்கே பீலியாம் கோபம் மூண்டவனாய் கழுதையை தடியினாலே அடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே கர்த்தர் என்ன செய்தார்? கழுதையினுடைய வாயை திறந்தார். அது பீலியாமை பார்த்து, நீர் ஏன் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், கண் திறக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனாக இந்த நாட்கள் இருக்கிறான்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் குருட்டாட்டமான வாழ்க்கையில பிளைண்ட்னஸ் லைஃப், பிளைண்ட்னஸ் ஸ்பிரிச்சுவல், அதாவது பீப்புள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான சூழ்நிலைகளை இன்றைக்கு நாங்கள் வாழுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சில இமோஷன்ல சில காரியங்கள்ல இந்த நாட்களை நாங்கள் செயல்படுகிற வேளையிலே கர்த்தருடைய சித்தத்தை இந்த நாட்களை நிறைவேற்றவே இந்த நாட்களே முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை இந்த வார்த்தை ஊடாக அறிந்திருக்க வேண்டும். இங்கே தேவனுடைய தூதர் அந்த இடத்திலே அங்கே சந்திக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். தேவ தூதர்களும் கர்த்தருடைய தூதரும் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்கள், இங்கே இந்த இடத்துல இது ஆதாரமாக இந்த பழைய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 103 எடுத்து வாசித்து பாருங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 103 நான் வாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 103 அதிகாரத்திலே அங்கே 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 103 நான் வாசிக்கிறேன். அங்கே 103 20வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியானாகிய அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான வார்த்தை. இப்ப பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, அப்ப பாருங்கள், அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியானாகிய கர்த்தருடைய தூதர்களே அப்ப அவரை துதிங்க. பாருங்கள், பலத்த சௌரியான் என்று சொல்லி சொன்னால் அதாவது ஸ்ட்ராங் என்றுதான் அந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எப்படிப்பட்டவர்கள்? அந்த தூதர்கள் அதாவது பலமுள்ள தூதர்களாக இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பலமுள்ள தூதர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த சங்கீத புஸ்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, Praise the Lord, you his angel, you mighty one who do his binding, who obey his words என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அதாவது ஏஞ்சல் என்று சொல்லி சொல்லப்படுறது மட்டுமல்ல, மைட்டி ஒன் என்று சொல்லி சொன்னால் பலம் உள்ளவன் என்பதை குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட தூதர்கள் இந்த நாட்களில் துதிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் பிசி ஐ ஹாவ் நோ டைம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், தேவ தூதர்கள் அவர்களே கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷன் இந்த நாட்களிலே கர்த்தரை துதிக்காதபடி கல்லையும் மண்ணையும் மரத்தையும் இந்த நாட்களே துதித்துக் கொண்டு இந்த நாட்களே இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு கேட்கிற வேளையிலே அதாவது அவர்களுடைய முட்டாள்தனத்தையும் அவருடைய காரியத்தையும் இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள். அப்ப தேவனை ஒரு மனுஷன் துதிக்கிற வேளையிலே அவருடைய முகத்தை இந்த நாட்களிலே தரிசிக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையிலே போர் செய்கிற வேளையிலே ஏன் போர்களில் இந்த நாட்களே வெற்றி பெற்றார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தரை சிறு வயதிலே இருந்து துதிக்க தொடங்கினது தாவீது என்பதை இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். வாலிப வயதிலே இருந்து வேதம் சொல்லுகிறது, வாலிப வயதிலே உன் தேவனை தேடு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், வாலிப வயதிலே கர்த்தரை தேடின தாவீதினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு
மிகவும் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் அவரோடு கூட இருந்து எல்லா யுத்தங்களிலும் இந்த நாட்களில் வெற்றி பெறும்படியாக தேவன் அந்த இடத்திலே கிருபை செய்தார் சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், சவுல் தாவீதுடைய காரியத்தை குறித்து சவுலுக்குள்ளே இருந்த அலக்களிக்கிற ஆவி சவுலை தாவீதை அநேக தரம் கொல்லும்படியாக அந்த நாட்களை தேடி வருவதை பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கே இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், தாவீதுடைய கையிலே சவுலை ஒப்படைக்கிறார். சவுல் படுத்திருக்கிறான், குகைக்குள்ள படுத்திருக்கிற வேளையிலே அவருடைய அதாவது நாட்களை அவருடைய துவாயை, அதாவது இந்த சால்வையை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். பாருங்களா, அங்க பொடிகார்டு எல்லாம் இருந்தது, காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே நான் தாவீதோடு இருக்கிறேன் என்பதை அந்த இடத்திலே ஒரு தைரியமாக இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்களா, அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் தேவனோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் ஒரு பலத்த காரியத்தை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்ப அவர்கள் அங்க இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்களாம், அங்கே தூதர் கர்த்தருடைய முகத்தை இந்த நாட்களிலே தரிசிக்கிறார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த சங்கீதம் 103 இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பலத்த சௌரியான்களே, கர்த்தருடைய நாமத்தை இந்த நாட்களில் துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 19 அதிகாரத்திலே மத்தேயு 18 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. மத்தேயு 18 அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சிறியவன் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்திலே எப்போதும் தரிசிக்கின்றார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலேயே பார்த்துட்டு அசட்டை பண்ணுகிறோம், பகுடி பண்ணுகிறோம். என்ன இவர் ஆளுந்த அளவுக்கு ஆளுந்த காரியத்துக்கு இந்த நாட்களை இவர் என்ன செய்யறார், பாட்டு படிக்கிறார், ஊழியர் காரியங்கள் செய்யறாருன்னு சொல்லி சில பேர் இந்த நாட்கள்ல சில பகுடி பண்றவர் நக்கலாக அந்த நாட்கள் சொல்லுவாங்க பழமொழியில. அவள் அப்பா ஊர் பழக்க பேச்சுல சொல்லுவார். அப்படியாக சில பேர் இந்த நாட்களை அவர்கள் ஒரு உசாதீனப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால், நீங்கள் உசாதீனப்படுத்துகிறீர்களா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். வார்னிங் ஐயா, இந்த கர்த்தர் இந்த நாட்களை வார்ன் பண்றார். ஏன்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்குரிய தூதர்கள். அப்படியானால் ஒரு சிறியவன், ஒரு சிறிய விசுவாசி, அவன் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களில் ஆண்டவரோடு இருக்கிறானோ, ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறானோ, அண்டையிலிருந்து அவனுக்கு ஒரு பொடி காட்டை ஆண்டவர் விடுவார். அதான் அவருக்குரிய தூதர். அருமையான கர்த்தர் சகல காரியங்களையும் பார்த்து கொள்ளுவார். இவர் படுத்திருக்கிற வேளையிலும் இருப்பார் இந்த நாட்களை, இவர் குளிக்கிற வேளையிலும் இருப்பார் இந்த நாட்களை, இவர் போகிற இடங்கள் எல்லாம் இந்த நாட்களை பார்த்து கொண்டே இருப்பார். பாருங்கள், அங்கே என்ன செய்வார்களாம், பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்திலே எப்போதும் இந்த நாட்களிலே தரிசிக்கிறார். அவர்கள் டெய்லி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், இந்த அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் அங்கே இவர்கள் செய்கிற காரியத்தை தேவனுடைய சமூகத்திலே போய் இந்த நாட்களே காரியங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்ன தேவைக்காக ஜெபம் பண்ணுகிறார், இன்ன தேவைகள் இருக்கிறது, அவளை சந்திங்கன்னு சொல்லி இந்த நாட்களே என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இன்றைக்கு ஒவ்வொருவனுக்கும் ஒரு தூதன் இருக்கிறது என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்களாம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார்களாம். அப்ப கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அங்கே கிறிஸ்துவை இந்த நாட்களிலே தரிசிக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், இங்கே 22வது வசனத்தை இந்த நாட்களில் பார்ப்போமா இருந்தால், அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏமாக விழுங்கி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 நாட்கள் அந்த காரியம் சம்பவிக்கப்பட்டது. இந்த 3 நாட்கள் அவர் மரித்த உடனே அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த என்ன சொல்றது, அந்த கல்லறையிலே இந்த நாட்களில் அவர் இருக்கவில்லை. அதாவது பாருங்கள், வெள்ளி சனி ஞாயிறு வியாழக்கிழமை இரவு அங்கே அவர் துன்பப்படுகிறார். அதிலிருந்து இந்த நாட்களில் காரியங்கள் நடக்கிறது.
அவரை போட்டு துன்பப்படுத்தி காரியங்களை செய்து வெள்ளிக்கிழமை காரியங்களை செய்கிறாங்க, சிலுவையில் அறைகிற காரியம் பாருங்கள். அந்த நாட்கள் அந்த அந்த மரித்து எப்ப கொண்டு போய் அவருடைய சரத்தை இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அந்த கல்லறையில இந்த நாட்களை வைத்தார்களோ உடனே அவர் ஆவி ஆவி அவருடைய ஆவி இந்த நாட்களை என்ன செய்கிறன்னு சொன்னால் அந்த கல்லறைக்குள்ள இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே இந்த நாட்களை அவர் வெளிக்கிட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த 3 நாட்களுக்குள்ளே செய்ய வேண்டிய அநேக காரியங்களை இந்த நாட்களை குயிக்கா செய்துவிட்டு இந்த நாட்களே வந்தாருன்னு சொல்லி எங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான காரியம். என்ன காரியம்னு சொன்னால் இந்த 3 நாளைக்குள்ளே அவர் போய் நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாத ஆவிகளை இந்த நாட்களை விடுதலை செய்தார். அது மட்டுமல்ல, மரணத்தின் பாதாளத்தின் துறவுகளை பிசாசுடைய கையிலிருந்து இந்த நாட்களிலே புடுங்கி எடுத்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப விடுதலை செய்யப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்து அதே வேளையில இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த திறவுகோலை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு இந்த நாட்களை அங்கே அவர் இந்த நாட்களை வருகிறார் என்பதை தான் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்படியான காரியங்கள் அந்த 3 நாட்களுக்குள்ளே அவர் அந்த சுவிசேஷம் எல்லாவற்றையும் சொல்லி அவர்களை இந்த நாட்களே தேற்றிவிட்டு இப்படியான காரியங்களிலே அவர் செய்துவிட்டு மறுபடியும் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த கல்லறைக்கு இந்த நாட்களே அவர் பூமிக்கு இந்த நாட்களே வருகிறார். அவ பூமிக்கு வருகிற வேளையிலே பார்த்தா பாருங்கள் இந்த நாட்களே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் மரியாள் அந்த இடத்திலே போய் பார்க்கிற வேளையிலே அவரை காணவில்லை. சொல்லுவதை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அவள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே பார்க்கிற வேளையிலே அவரை கண்டீர்களா, இவரை கண்டீர்களான்னு சொல்லி கேட்கிற வேளையிலே ஒருவரும் இல்லை. அப்ப அந்த இடத்திலே ஒரு தோட்டக்காரனை போல் இந்த நாட்களில் ஒருவர் நிற்கிறதை கண்டு, ஐயா, என்னுடைய கர்த்தரை வைத்த இடத்தை நீங்க கண்டீர்களா, அவரை காணவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே அவரை இந்த நாட்களில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி அவருடைய சரீரம் உருக்குல இந்த நிலையில இந்த நாட்களில் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள், ஒரு மனுஷனுடைய சரீரம் உருக்குலைந்தாலும் அவருடைய குரலை வைத்து இந்த நாட்களிலே யார் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இன்றைக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக அந்த நாட்கள் இருக்கிறது என்பதைத்தான் அந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், மரியாளே என்று சொல்லுகிற வழியிலே அவள் டக்குன்னு திரும்பி ரபூனி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார், போதகரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே தான் அவள் அருகிலே வருகிற வழியில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்திலே போகவில்லை. என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த சம்பவத்தை. இந்த 3 நாளைக்குள்ளே இப்ப எங்க போயிட்டார் ஆண்டவர், அங்கே பாவிகள் இருக்கிற இடத்துக்கு, பாதாளத்துக்கு இந்த நாட்களை போயிருக்கிறார் அந்த 3 நாளைக்குள்ளே. அப்ப 3 நாளைக்கே அங்கே பாருங்கள் அந்த பாருங்கள் எப்படியாக அந்த கர்த்தருடைய காரியம் இந்த நாட்களை நடக்கிறதுன்னு சொன்னால் அப்படியே அந்த அந்த இடத்துக்குள்ளே போய் இந்த நாட்களே அங்கே சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை செய்து காரியங்கள் எல்லாவற்றையும் செய்த நாட்களே மறுபடியும் இங்கே என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த பூமிக்கு அந்த எந்த இடத்திலே காரியம் நடத்தோ அந்த இடத்துக்கு இந்த நாட்களே வந்து உலாவி திரிகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அதே அதிகாரத்துல நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த நாட்களை பார்ப்பீர்கள் என்றால் என்ன எப்படியாக இருக்குன்னு சொன்னால் அந்த மரியாளை தொட வேண்டாம் என்று சொல்லி சொன்ன தேவன் பாருங்கள் 8ஆம் நாளுக்கு பிறகு அங்கே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்த சீசர்களை சந்திக்கிற வேளையிலேயே தோமாவிடத்தில் சொல்லுகிறார், தோமாவை இங்க வாப்பா, என்னுடைய காயங்களிலே உன்னுடைய கரங்களை போட்டு பாருன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். இது எப்படியாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாதை தொட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனா 8ஆம் நாளுக்குள்ள இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னான் தோமாவை சொல்லுகிறார், இந்த நாட்களை தோமாவே என்னுடைய காயங்களுக்குள்ளே தழும்புகளுக்குள்ளே நீ உன்னுடைய விரல்களை போட்டு பாருன்னு சொல்லுகிறார். அப்படியானால் அந்த 8 நாளைக்குள்ளே பாருங்கள் என்ன காரியம் செய்திருக்கிறான்னு சொன்னால் பிதாவினிடத்திலே போய் இந்த அதாவது நாட்களே இவர் இந்த பாதாளத்திலே இந்த நாட்களில் விடுதலையாக்கப்பட்ட அந்த ஆத்மாக்களுடைய காரியங்கள் எல்லா காரியங்களையும் மரணத்தின் பாதாளம் திறவுகோல் காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே கொண்டு போய் பிதாவிடத்திலே கொண்டு போய் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அங்கே அவருடைய சமூகத்திலே சமர்ப்பித்து விட்டு மறுபடியுமா இந்த நாட்களிலே வந்து தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்கள் என்ன செய்கிறார், காட்சியளிக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இது ஒரு பக்கம் இருக்க இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இங்கே பாருங்கள், இந்த நாட்களே இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கிறிஸ்து அதாவது ஆண்ட கிறிஸ்துவும் இந்த நாட்களே பாருங்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்கு இந்த நாட்களை கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறார். யாரு? தேவ தூதர்கள் இந்த நாட்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறது என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களை பார்க்கிறோம். மேலும் தேவ தூதர்கள் இந்த நாட்களிலே மனித இனத்தை அங்கே இனத்தை விட இந்த நாட்களிலே உயர்ந்தவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவ தூதர்கள் எப்படியாக மனித இடத்தை உயர்ந்தவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே இங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் 6 பாருங்கள். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைத்திருக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்.
அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாகி வைத்து சகலவத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று இந்த நாட்களிலே சொன்னான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், சகலத்தையும் அவருடைய காலுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் அங்கே கீழ்ப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது என்பதை இங்கே இந்த நாட்களே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து இந்த இடத்துல இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அப்ப எப்படி சொன்னால் அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் பரலோகத்திலே இந்த நாட்களிலே சஞ்சரிப்பவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். யாரு? தேவதூதர்கள். அப்ப ஒவ்வொருவருக்கு நியமிக்கப்பட்ட, ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒவ்வொருவருக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் பரலோகத்திலே சஞ்சரிக்கிறது மட்டுமல்ல, பரலோகத்திலே போய் இந்த நாட்களிலே என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு பூலோகத்திலே இவர்கள் மூலமாய் நடந்த காரியங்களை இந்த நாட்களில் சொல்லி பிதாவிடத்திலே இந்த நாட்களில் அதை அங்கே சமர்ப்பிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மார்க்குவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்வோம் என்னோடு கூட இந்த நாட்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளும் இந்த நாட்களை நான் என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 13ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? மார்க்கு 13ஆம் அதிகாரத்திலே இங்கே 32வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போகாதுன்னு சொன்ன தேவன் அவருடைய வருகையை குறித்தும் அவருடைய காரியத்தை குறித்தும் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த நேரத்தையோ அந்த காலங்களையோ இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் கூட இந்த நாட்களிலே அந்த காரியம் அவர்களுக்கு கூட இந்த நாட்களிலே வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால், கவனமாக கேளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், வாட்ச் அண்ட் ப்ரே என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி என்று சொன்னால், எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த வேளையிலே நாங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அந்த நேரங்களையோ அந்த காரியத்தையோ நாங்கள் இந்த நாட்களிலே அறியாதபடியினால் இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாட்ச் அண்ட் ப்ரே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களே பாருங்கள், இங்கே தேவ தூதர்களுக்கு கூட வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே தன்னுடைய வருகையை குறித்து இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே வார்த்தைகள் ஊடாக சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு ஒரு சிலரோ இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஒரு அசட்டையாக இந்த நாட்களில், ஏனென்றால் இவ்வளவு காலமாய் ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறாரே, வரவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி இல்லை. அதை அசட்டை பண்ணாதபடி நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலே இருந்து வருகிற ஒரு தேவதூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறது. அப்படியானால் தேவதூதர்கள் இந்த நாட்களே பாருங்கள், எத்தனை வகையான தேவதூதர்கள் இருக்கிறான்னு சொன்னால், விழுந்து போன தேவதூதர்கள் அவர்கள் இந்த நாட்களில் சாத்தானோடும் சாத்தானுடைய கூட்டத்தோடும் இந்த நாட்களில் சேர்ந்திருக்கிறார். அவர்கள் தான் வஞ்சிக்கிற தேவதூதர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய தேவதூதர்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார்? அவர்கள் உதவி செய்கிற தூதர்களாக இந்த நாட்களை இருக்கிறது மட்டுமல்ல, தேவனை அனுதினமும் இந்த நாட்களை தரிசிக்கிறவர்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அந்த விழுந்து போன தூதர்கள் தான் இன்றைக்கு வந்து ஜனங்களுக்குள்ளே பார்க்கிறவர்களிலே அங்கே தீய பழக்கங்களை அங்கே உருவாக்குறது. அப்படின்னு சொன்னால் போதை வசுக்கு அடிமையாக வருகிறது, விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறது, அருமையான குடிக்கு அடிமையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்யறாங்கன்னா ஜனங்களை அழிக்கிற காரியத்துக்குள்ள இந்த நாட்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் விழுந்து போன தூதர்கள் செய்கிற காரியங்களாக இருக்கிறது. அப்ப இவர்கள் ஒரு கூட்டமாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய கூட்டமாக இருக்கிற ஆண்டவருடைய தூதர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அனுதினமும் தேவனை இந்த நாட்களிலே தரிசித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறபடி திருமணம் செய்கிறவர்கள் கூட இந்த நாட்களில் இல்லை என்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் நீங்க வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே
நாங்கள் பார்ப்போமா இருந்தால் மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன். உயிர்த்தெழுதல், அங்கே உயிர்த்தெழுதல் கொள்வனவும் கொடுப்பனவும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்கள் போய் நாட்களே இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள், இங்கே என்ன காரியத்தை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த கடைசி ஆண்டவருடைய வருகையிலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் இந்த நாட்களே பாருங்கள், அதாவது மரித்தவர்கள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே, இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள், கடலுக்குள்ளே மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கடைசி நேரத்திலே பாருங்கள், அக்கினிக்குள்ளே எரிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்களில் உயிர்த்தெழுவார்கள். பாருங்கள் எப்படி என்று சொன்னார். இப்படியாக மண் கல்லறைகள் திறக்கப்பட்டு கல்லறைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் உயிர்த்தெழுகப்படுவார்கள். இப்படியாக அநேக விதமான ஜனங்கள் இந்த நாட்களில் உயிர்த்தெழுகப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், உயிர்த்தெழுதலிலே கொள்வனவும் இல்லை, கொடுப்பனவும் இல்லை என்று சொல்லி சொன்னால், ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ள முடியாது. கணவன் மனைவியை கண்டுகொள்ள முடியாது, மனைவி கணவனை கண்டுகொள்ள முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை கண்டுகொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இந்த நாட்களில் எப்படியாக இருப்பார்களாம், பரலோகத்திலே தேவ தூதர்களை போல் இந்த நாட்களிலே இருப்பாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் எல்லாம் ஒரே சாயலாக, ஒரே மாதிரியாக, ஒரே விதமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். உயரங்கள் கூட இந்த நாட்கள் எப்படி இருக்கும், ஒரே அளவு உயரத்துல அந்த நாட்கள் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய, கட்டையா இருந்தா இந்த நாட்களை பிடிச்சிருவாங்க. ஓ, இவர் இன்னாருன்னு சொல்லி. ஓ, கொஞ்சம் உயரமா இருந்தா இவர் இன்னாருன்னு பிடிச்சிருவாங்க. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளையிலே பாருங்கள், இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே ஜனங்கள் இன்றைக்கு பாருங்க, இந்த ஹேண்டிகேப்பா இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு கை கால் இயலாது, ஒரு சிலருக்கு கை கால் இயலாது, ஒரு சிலருக்கு பாருங்கள் எப்படியாக காரியங்கள் நடக்கவே முடியாது. அவர்களுக்கு இப்படியான சூழ்நிலைகளை தள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்குள்ளே மரிக்கிற வேளையிலே, அவர்கள் மரித்ததுக்கு பிறகு இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே தேவ தூதர்களைப் போல் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அவர்களுடைய கைகால் எல்லாம் சரியாக இயங்கிக் கொள்ளும். தேவதூதர்கள் இந்த நாட்களில் ஏதாவது நாட்களை பாருங்கள், கண்டறியாதவர்களா இருக்கிறார்களா அல்லது முடமாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் பூரண அழகுள்ளவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியாக பூரண அழகுள்ளவராய் இருக்கிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாயலாகத்தான் இன்றைக்கு என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இன்றைக்கு காலே இல்லாம போகிற, கண்களே இல்லாம போகிறது, கையே இல்லாம போகிற காரியம் இந்த நாட்களிலே நடக்க முடியாமல் இருக்கிற இந்த நாட்களில் காரியங்கள் இந்த நாட்கள் என்னவென்று சொன்னால், அது பிசாசுடைய தந்திரங்கள் ஆக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த நாட்களை பாருங்கள் ஆலயத்துக்கு முதல்ல செல்கிறார். அந்த ஆலயத்துக்குள்ளே பாருங்கள் அந்த நாட்களில் கூனி அநேக ஆண்டுகளாக பாருங்கள், அந்த கூனி இந்த நாட்கள் என்ன செய்கிறாள், அப்படியே அந்த ஆலயத்துக்குள்ளே கூனியபடியே இருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல பார்க்கிறார்கள், அவளுடைய சாபம், அவளுடைய காரியம் சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. ஆனா பாருங்கள், அந்த இடத்துல எத்தனையோ பெரிய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், பரிசேயர் இருக்கிறார்கள், சசேயர் இருக்கிறார்கள், பெரிய ஆசாரியர் இருக்கிறார்கள். அப்படியான அந்த நாட்களை பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் இருந்து கூட அவர்கள் ஒருவராலும் அந்த கூனியை குணமாக்க முடியவில்லை. ஆண்டவர் செய்த வேலை முதலாவது என்ன, அவளிடத்திலே போய் அவளுடைய முதுகில கையை வச்சு அவளை நிமிந்து பார்த்து, நீ ஆண்டவரை ஆராதி என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவளை நிமித்தி விடுகிறதை பார்க்கிறோம். அற்புதம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதான் அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே இந்த நாட்களே குருடு முடம் என்று சொல்லி காரியங்கள் இந்த நாட்களே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே சுகமும் பலமும் சந்தோஷமும் இந்த நாட்களே இருக்கும் என்பதைத்தான் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே மகிழ்ச்சியா இருக்கும். கள்ளற்ற பயம் இல்லை, பாம்புன்ற பயம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூச்சி கடிக்க போதுன்ற பயம் இருக்காது. ஏன்னு சொல்லி சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதமே தெளிவாக சொல்லுகிறது. அங்கே இந்த நாட்களை எப்படி சொன்னால், கடைசி காலத்தில் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படியாக இருக்குமாம் என்றால், அங்கே மிருகங்கள் எல்லாம் இந்த நாட்களை அங்கே ஒன்றாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த மனுஷன் செய்த பாவத்து நிமித்தம்தான், அங்கே தேவனுடைய வார்த்தையை செவிகொடாதபடி மீறுதல் நிமித்தம்தான் இன்றைக்கு மிருகங்கள் எல்லாம் இந்த நாட்கள் உக்கிரக கோபம் கொண்டு இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், மிருகங்களை பிடித்து சாப்பிடுகிறது. மிருகங்கள் மனுஷருக்கு எதிரியாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அதே வேளையில் மனுஷர்கள் மிருகங்களை வேட்டையாடி இந்த நாட்களை சாப்பிடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆனாலும் இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே எல்லாம் முடிந்து, எல்லா காரியங்களும் முடிந்த நாட்களிலே நாங்கள் இருக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால்,
அங்கே எல்லாம் சமாதானமா தான் இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பகைமை என்ற காரியத்துக்கு இடமே இருக்காது. அங்கே ஒரே ஒரு காரியம் தான் அங்க மிகமையாக இருக்கும். என்னவென்று சொன்னால், அன்புதான் அந்த இடத்திலே அந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய அன்பு. என்னோட வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60:22 பார்க்கிற வழியில, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்னு சொல்லி, அந்த இடத்துல சூரிய சந்திரனுடைய வெளிச்சம் தேவையில்லை. கர்த்தருடைய வெளிச்சம் ஒன்றே இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக விடுதலை இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். லூக்கா 20ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது. என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த நாட்களை பார்ப்போம். லூக்காவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே 34வது வசனத்திலே ஒரு சில காரியங்கள் இந்த நாட்களை பார்த்த காரியங்கள்லாம் திரும்ப இந்த நாட்களை வாசித்து விடுவோம். 20ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையும் அங்கே மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதலையும் அங்கே அடைய பாத்திரராக இந்த நாட்களை எண்ணப்படுகிறார்களோ. பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா பாருங்க. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலில் பிள்ளைகளானபடியினால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளாய் இந்த நாட்களை இருப்பார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசே முச்சடியை பற்றி வாசகத்திலேயே காண்பிக்கிறார்கள். எப்படி எனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோவின் தேவன் என்றும் இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை எல்லாரும் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கத்தோல்களே. அப்ப நம்முடைய தேவன் இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறன்னு சொன்னால், மரித்தோரின் தேவன் இல்லை, நம்முடைய தேவன், அதாவது ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால். ஜீவன் என்னன்னு சொன்னால், மரித்தவர்கள் தேவனை துதிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மரிச்ச மனுஷனை இந்த நாட்களை பாருங்க, என்ன செய்வாங்க? அந்த அவர் உயிரோடு இருக்கல, அவருக்கு என்ன பெயர்னு சொல்லி சொன்னா, ஓ இவர் பெரிய ஒரு இந்த கம்பெனிக்கு முதலாளி சார், வாங்க சார் என்று சொல்லி கூப்பிட்டு எல்லாம் மரியாதை அந்த நாட்கள் சொல்லுவாங்க. ஆனால் மரிச்சிட்டான்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பிணம் என்று தான் சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றா பேச மாட்டாரே, பேச மாட்டாதபடியா அந்த நாட்களே என்ன, அந்த நாட்களே அங்க அந்த நாட்களே எந்த விதமான காரியமும் அந்த நாட்கள்ல இல்லை. ஒரு இறுதி அடக்கத்தை இந்த நாட்களே அடக்க ஆராதனை செய்த நாட்களே மண்ணுக்களை புதைச்சிட்டு காரியங்களை செய்துட்டு போவாங்க, அல்லது எரிக்கிறேன்டா எரிச்சிட்டு காரியத்தை செய்துட்டு போவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் மரித்தோர்கள் பேச மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தர் உயிரோடு இருக்கிற நமக்கு தேவனாய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நான், ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயமாக இந்த நாட்களிலே விழுங்கின தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதனால், அவர் இந்த நாட்களில் உயிரோடு இருக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, கொலோசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். கணுக்களானாலும் கட்டுக்களானாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு இந்த நாட்களே பாருங்கள், தேவ வளர்ச்சியா இந்த நாட்களே வளர்ந்து இருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயையான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளை துணிவாய் இந்த நாட்களிலே நுழைந்து தன் மாமிசத்தினாலேயே அங்கே இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இங்கே இந்த நாட்களிலே என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், அந்த நமக்கு வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாங்கள் சரியாக ஓடி முடிக்க வேண்டும். அப்படியாக அந்த நாட்களை ஓடி முடிக்காமல் இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே நம்முடைய இருமாப்பு நமக்குள்ள இருக்குமா இருந்தால் இழந்துருவோம் ஐயா. நமக்குள்ள என்ன பெருமை உள்ளவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் எதிர்த்திருக்கிறார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் அதைத்தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தில்
அங்கே வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால், இப்ப பாருங்க, யாரோடு மரிக்கிறது? கிறிஸ்துவோடு. கிறிஸ்துவோடு அங்கே வழிபாடுகளுக்கு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு, உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்தார்? மரித்தார். எதற்காக சொன்னா, இந்த உலகத்தினுடைய கிரியைகளை இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களே அழிக்கும்படியாக, ஜனங்களை இந்த நாட்களே பாருங்கள் மீட்டுக் கொள்ளும்படியாக, அவர்களை விடுதலை பண்ணும்படியாகத்தான் அவர் மரித்து இந்த நாட்களை உயிர்த்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இப்படியாக மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி அங்கே பிழைக்கிறவர்களைப் போல மனுஷனுடைய கற்பனைகளையும் போதனைகளின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன என்று சொல்லி கேள்வி இந்த நாட்களில் கொலோசியர்ல இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால் இந்த நாட்களை பாருங்கள், அனுபவிக்கிறதா அழிந்து போகுமே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், என்னத்தை இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது சொல்லி சொன்னால், தேவனுக்கு பிரியமா இந்த நாட்களை நடக்க வேண்டும். பாருங்கள், அப்ப தேவனுக்கு பிரிய, பாருங்கள், தேவ தூதர்கள் கர்த்தருக்கு பிரியமா இந்த நாட்களில் நடக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் இந்த மனுஷன் தான் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், தேவனுக்கு பிரியமாகவும் நடக்கிறது இல்லை, கர்த்தர் சொல்லுகிறதையும் இந்த நாட்களை கேட்கிறது இல்லை. ஆனா கடைசியா இந்த நாட்களை பாருங்கள், இந்த சரீரத்திலே இருக்கிற காத்தை இந்த நாட்களை ஆண்டவர் எடுத்து விட்டார்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பிறகு அந்த நாட்கள்ல போய் ஆண்டவரே உங்களை ஆராதிக்க போறோம்னு சொல்லி ஆத்மா கேட்டுன்னு சொன்னாலும் முடியாத காரியம். அதெல்லாம் டூ லேட். இந்த பூமியில மனுஷன் சிந்திக்க வேண்டிய காரியம், இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றோட இருந்து இந்த மூன்று காரியம், தேவன் திருத்துவ தேவனா இருக்கிற அவர் எப்படியாக பூமியில இந்த நாட்களிலே ஆதாம உருவாக்கினாரோ, ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப ஆதாமுடைய சரீரத்தை உருவாக்கி, அந்த சரீரத்துக்கு இந்த நாட்களில் நரம்பு மண்டலங்கள், இரத்த குழாய்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலும்பு மச்சைகள் எல்லாம் இந்த நாட்கள், எலும்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கி இந்த நாட்களே கடைசியாக என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவனுக்குள்ளே தன்னுடைய ஜீவாத்மாவை ஊதுகிறார்னு சொல்லி இந்த நாட்களே ஆதியாமத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது பிரெத். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் இந்த நாட்களில் அவன் ஜீவாத்மா வாரான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. யாரு? ஆதாம் ஜீவாத்மா வாரான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள், இப்படியான காரியங்களை எல்லாம் இந்த நாட்களை தேவன் செய்து தன்னுடைய சாயலாக இந்த நாட்களை மாற்றி இப்படி காரியங்களை செய்கிற வேளையிலே நாங்கள் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த உலகத்துக்குரிய அப்படி நமக்கு செய்ய அந்த காரியத்தை விட்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கும் உலகத்துக்குரிய செயல்பாடுகளுக்கும் இந்த நாட்களை நாங்கள் நம்முடைய வழிகளை இந்த நாட்களை மாற்றிக் கொள்ளுவோமா இருந்தால், நாங்கள் எங்கே இந்த நாட்களை போவோம், எதை செய்வோம் என்பதை தான் நாங்கள் இன்றைக்கு மனுஷன் இந்த உலக பூமியில பாருங்க, கொஞ்சம் காசு இருக்கட்டும், கொஞ்சம் காரியம் இருக்கட்டும், அவன் நிப்பான் தன்னை விட்டா பெரிய ஆள் ஒரு தான் நிற்பான். என்னோட காசு இருக்கப்பா, நான் காசால அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார் என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அவன் மரிக்கிற வேளையிலே காசு என்று தேவை இல்லை, ஒரு நல்ல உடுப்பு கூட இந்த நாட்களை போட்டு கொண்டு போக முடியாது. அவனுடைய வியூனர்ல இந்த நாட்களை நல்ல கோட்டிச்சோட்டு போட்டாலும் இந்த நாட்கள் அந்த கோட்டிச்சோட்டுடைய பரலோகத்துக்கு போறது என்ன, அங்க மரிச்சு அங்க ஆத்மா போகிற வழியில அப்படியே போகுது, அப்படியே போக முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சில பேர் நகையை போட்டு போயினோம், தோட்டா போட்டுடுங்க, செத்த பணத்துக்காக தோட்டா போட்டுருங்க, என்ன ஆசைப்பட்டேன்னு சொல்லுவாங்க. மோதிரத்தோட கையை விட்டுருங்க, மோதிரத்தோட விட்டுருங்க, போட்டு முடிஞ்சிச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அந்த மோதிரத்தோடையும் போக முடியாது, போட்டிருக்கிற தோடோடும் இந்த நாட்களே போக முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதெல்லாம் ஒரு பொய்யான காரியம். இந்த உலகம் எல்லாம் ஆண்டவரே மாயை. அதான் பிரசங்கி சொல்லுகிறான், எப்படி சொல்லி சொன்னால், சூரியனுக்கு கீழே காண்கிறது எல்லாம் இந்த நாட்களிலே மாயை, காண்பதெல்லாம் இந்த கண் காண்கிறது எல்லாம் மாயை. ஆனால் நிஜம் எது இந்த நாட்களிலே? பரலோகம் தான் இந்த நாட்களில் நிஜம். அருமையான கர்த்தருடைய, கர்த்தரை தேடுகிற வேளையிலே, கர்த்தரை நாடி இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்களில் நாங்கள் நடக்கிற வேளையிலே தேவன் அந்த இந்த அதாவது இந்த நாட்களில் மாயமான உலகத்திலே இருந்த நாட்களே நம்மை இந்த நாட்களிலே நிஜமான இடத்திற்கு, இந்த நாட்களிலே மாறாத இடத்திற்கு இந்த நாட்களிலே அங்கே அழைத்து செல்வார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்ப நித்திய ஜீவன் அழிந்து போகுமா? முடியாது. நித்திய ஜீவன் ஒளிந்து போகுமா? முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே பாருங்கள், காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள் அழிஞ்சு போகும். நாங்க போட்டிருக்கிற உடுப்பு நெருப்பத்திச்சுன்னா எரிஞ்சு போகும். அங்க அல்லது இந்த நாட்கள் இல்லத்துல போட்டு தாட்டு விட்டா எல்லாம் இந்த நாட்கள்ல உக்கி போயிரும். மரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரம் கூட இந்த நாட்கள்ல உக்கி போயிரும், ஒன்றுமே மிஞ்சாது. ஆனால் இந்த நாட்களிலே நித்தியமாக இருக்கிறது உண்டு, இந்த ஆத்மா தான் இந்த நாட்கள்ல அங்கே
உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம். நம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமா, இந்த ஆத்துமா அதைத்தான் அந்த சங்கீத புத்தகம் சொல்லுகிறது, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அருமையான கர்த்தருடைய, அப்ப ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? தேவனை நாட வேண்டும். தேவனுடைய பரிசுத்தத்துக்கு இந்த நாட்களிலே இன்னுமா வைராக்கியம் காட்ட வேண்டும். இப்படியாக இந்த ஆத்துமா இந்த நாட்களிலே உள்ளான மனுஷன் அங்கே பரிசுத்தப்படுகிற வேளையிலே நாங்கள் அங்கே தேவ தூதர்களை தரிசிக்கிறவர்களாயும் தேவனை கண்டடைகிறவர்களாம் இந்த நாட்களில் இருப்போம். ஜெபம் பண்ணுகிற வேளையிலே பாருங்கள், பேதுருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு கூடை ஒன்று இறக்கப்படுகிறது. வேதத்தில் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்கள் இந்த நாட்களே இருக்குது பறவைகள். இந்த நாட்கள் அடிச்சு புசியல் சொல்லுகிற வழியிலே பேதுரு இந்த நாட்களை சொல்லுறார். இந்த நாட்களே ஐயோ இது இந்த நாட்களே இல்லை, இது மச்சம், இது வேண்டாம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். ரத்தத்தோட இருக்குன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் இங்கே என்ன காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்? இந்த உலகத்திலே எல்லாம் ஒரு மாயான காரியத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த சரீரம் இந்த நாட்களிலே மரித்ததற்கு பின்பாக நாங்கள் என்ன சாயலாக இருப்போம் என்பது கர்த்தருக்கு தான் இந்த நாட்களில் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு இவர் பரலோகத்துக்கு போவார், அவர் பரலோகத்துக்கு போவார்னு சொல்லி நான் சொல்ல வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் ஒருவரோடு பேசுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறதைத்தான் நாங்கள் கேட்கிறோமே ஒழிய அவருடைய உள்ளான மனுஷன்ல என்ன காரியம் இருக்கு என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியாது. கணவனுக்குள்ள என்ன மறைந்திருக்கிறது மனைவி அறிந்து கொள்ள முடியாது. மனைவிக்குள்ள என்ன இருக்கிறது கணவன் அறிந்து கொள்ள முடியாது. பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பெற்றோர்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாத. அருமையான கர்த்தருடைய எல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, எல்லாம் இந்த நாட்களில் இந்த மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே வெளியரங்கமாக இந்த நாட்களை வரும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, அந்த உள்ளான மனுஷன், அந்த ஆத்துமா நாளுக்கு நாள் கர்த்தரை தேட வேணும். கர்த்தரையே நாடி கர்த்தரோடு இந்த நாட்களில் இடைப்பட்டிருக்குமா இருந்தால் கர்த்தர் இந்த ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலையை இந்த நாட்களை கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் கலாத்தியர் 1:8 பார்த்த காரியத்தை மத்தேயு கொலோசியர் 2:18 இந்த நாட்களை பார்த்த வார்த்தையின்படி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் வாசித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எப்படின்னு சொன்னால், அவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளில் இந்த நாட்களிலே அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மாயமான காரியங்கள் இந்த நாட்களிலே அப்படி ஆராதனை செய்கிற காரியங்கள் இந்த நாட்கள் எல்லாவற்றையும் குறித்து இந்த நாட்களில் இந்த 2வது கொலோசியர் 2:18 இருந்து இந்த நாட்களில் 23வது வசனம் வரைக்கும் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே, இந்த நாட்களில் 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே இந்த வார்த்தைகள் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் ரெவலேஷன், அங்கே வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் 19ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 19ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன். பாருங்கள், சொல்லப்படுகிறது. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்றும் என்னோடு சொன்னார். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்திலே விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு உன்னை பார், ஏனென்றால் உன்னோடு இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை சாட்சியிட்ட உன் சகோதரனோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அங்கே தேவனை இந்த நாட்களிலே தொழுதுகொள், கர்த்தரை இயேசுவை பற்றிய சாட்சியின் தீர்க்கதரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த தேவதூதனை விழுந்து வணங்குகிற வழியிலே அவன் சொல்றான், இந்த நாட்களில் தேவதூதனை விழுந்து வணங்காதே அப்பா, நானும் உன்னை மாறித்தான் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு ஊழியர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த விழுந்து வணங்குற காரியம் இந்த நாட்களே நம்முடைய தேசத்து ஜனங்களுக்கு கலாச்சாரம் இந்த நாட்களே ரொம்ப ரொம்ப தலைக்கீழ ஏறிட்டு ரோட்ல காண்ற பிச்சைக்காரனையும் விழுந்து கும்பிடுவாங்க. யாரே எல்லாம் காலை தொட்டு கும்பிட்டுருவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதுகளெல்லாம் இந்த நாட்களில் அங்கே தவிர்க்கப்பட வேண்டிய காரியம் என்பதை வேதம் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனால இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், தேவ தூதர்கள் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே நியமித்திருக்கிறார். அதே வேளையிலே கர்த்தருடைய தூதர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அங்கே நமக்கு பணி செய்கிறது மட்டுமல்ல, நம்முடைய காரியங்களை மெசஞ்சர்ஸ் இந்த நாட்கள் என்ன செய்யணும், கொன்று போய் தேவனிடத்திலே சமர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்கள், இப்ப நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே தூப கலசங்களை இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த இடத்திலே இந்த தூப கலசங்கள் இருக்கிறது. அந்த தூப கலசங்களுக்குள்ள அந்த ஜெபங்கள் ஆராதனைகள் எல்லாம் நிரம்பும். அதை அப்படியே கொண்டே தேவனுடைய சமூகத்தில் வைக்கிற வேளையிலே ஆண்டவர் அங்க என்ன செய்வாராம், முகர்ந்து கொள்ளுவாராம்.
உடனே இந்த நாட்களை ஆண்டவர் நம்முடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தேவதூதர்களுடைய காரியங்களாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவதூதர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களை கீழ்ப்படுகிறார். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது இல்லை. நாங்கள் எந்த இடத்திலும் நீங்க பாருங்க, இந்த நாட்களை ஏதாவது ஒரு காரியத்தில் இந்த நாட்களை நாங்கள் கோட்டை விட்டு விட்டு இந்த நாட்களை இருப்போம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்ததாக பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அவர்கள் மனித உருவத்திலே இந்த நாட்களே, உலகிலே இந்த நாட்களை பாருங்கள், இளைஞர்களின் உருவத்திலே இந்த நாட்களே இறக்கைகள் இல்லாமல் இந்த நாட்களிலே தோன்ற முடியும். யாரு? தேவதூதர்கள் தோன்ற முடியும். இதைத்தான் நான் கடந்த முறை இந்த நாட்களை சொல்லியிருந்தேன். இந்த பிராங்க்போர்ட் தேசத்தில் இந்த நாட்களில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து இந்த நாட்களை சொல்லியிருந்தேன். ஒரு ஊழியருடைய காரியத்தை குறித்து பாருங்கள். அவர்கள் அங்கே பாருங்கள், வயசான ஊழியர்கள். நான் அந்த காரியத்தை மறுபடியும் நான் சொல்லுகிறேன். அந்த வயசான ஊழியர்கள் இந்த நாட்களில் ஊழியத்திற்கு போயிட்டு மறுபடியுமாய் வீடுகள் திரும்பி வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த வாகனத்துக்கு பெட்ரோல் போடுவோம்னு சொல்லி பெட்ரோல் செட்ல பெட்ரோலை இந்த நாட்களை போடும்படியாக அந்த நாட்களை போட்டுவிட்டு அவர் எப்படி வாகனத்தை எடுத்துக்கொண்டு வருகிற வேளையிலே அந்த எக்ஸிட்ல நின்று இந்த நாட்களே 2 வாலிபர்கள் அவர்களுக்கு லிப்ட் கேட்டு கொண்டிருந்த காரியத்தை குறித்து சொல்லியிருந்தேன். அப்ப அந்த லிப்ட் கேட்ட வேளையிலே அவர்கள் பாருங்கள், அவர்கள் கணவனும் மனைவியும் வயசானவர்கள். அவர்கள் ஒரு நாளும் இந்த ஆட்களை இந்த நாட்களை லிப்ட்கள் கொடுக்கிறதும் இல்லை, ஏற்றுவதும் இல்லை. ஆனா அவருடைய உள்ளத்திலே பார்க்கிற வேளையிலே திடீரென்று ஆவியானவருடைய உந்தல் என்று வந்தது. அவர்களை ஏற்று என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அப்போ சரி, கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொல்லி அந்த 2 வாலிபர்களையும் பின் சீட்ல இந்த நாட்களை ஏற்றி கொண்டு இந்த நாட்களை வருகிற வேளையிலே இவர்கள் அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும்படியாக இந்த நாட்களை திரும்பி அவருடைய காரியத்தை சொல்லுகிற வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை இந்த நாட்களே செய்யுங்க, ஜாக்கிரதையா செய்யுங்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அப்ப இந்த வாலிபர்கள் இப்படியாக சொல்லுகிறார் என்று திரும்பி பார்த்த வேளையிலே இந்த பின்சீல் இருந்த வாலிபர்களை காணவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அவர்கள் இந்த வயசானவர்கள் ஷொக்டிலே அந்த வாகனம் சின்ன ஒரு விபத்துக்குள்ளாகி போலீஸ் அந்த இடத்துல வந்த வேளையிலே போலீஸுக்கு அவர்கள் சொன்ன சாட்சியை அவர்கள் அப்படியே எடுத்து இந்த நாட்களே அப்படியே பேப்பர்லையும் காரியங்களையும் இந்த நாட்களை போட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இறக்கை இல்லாதபடி இங்கே வேதம் சொல்லுகிறபடி தேவ தூதர்கள் இந்த நாட்களிலே தோன்ற முடியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. அவர்கள் மனித உருவத்திலே, இளைஞர்கள் உருவத்திலே, எந்த வழியிலே இந்த நாட்களிலே அவர்கள் தோன்ற முடியும் என்பதைத்தான் வேதம் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதிகாமம் 18ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. 2வது வசனத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது 18:2 நான் வாசிக்கிறேன். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்திருங்கள். நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறமாய் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியே செய்யணும். பாருங்கள், ஆபிரகாமை சந்திக்க கர்த்தர் அந்த இடத்திலே வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் யார் ஐயா? ஒரு தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷனும் அல்ல, தேவனுக்கு பிரியமான மனுஷன். நீங்க ஆபிரகாம் பாருங்கள், என்னென்ன இடத்திலையும் பாருங்கள், அவர் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்துக்காக காரியங்களை செய்த இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஆபிரகாமை இந்த நாட்களிலே தேவன் அங்கே சந்திக்கும்படியாக அந்த நாட்களில் வருகிறார். அந்த இடத்திலே வருகிறார் பாருங்க. அப்ப சந்திக்கிற வேளையில என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார். அப்ப தேவர் பாருங்கள், தேவர்களை தேவ தூதர்களை எப்படியாக அடையாளம் கண்ண முடியும் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவரோடு எவ்வளவுக்காக நாங்கள் இந்த நாட்களிலே இணங்கி நடக்கிறோமோ, ஆண்டவரோடு இந்த நாட்களில் எவ்வளவுக்காக நாங்கள் இந்த நாட்களில் ஐக்கியப்படுகிறோமோ, அதர்சனமான தேவன் இந்த நாட்களிலே தேவ தூதர்களை இந்த நாட்களில் நாங்கள் சந்திக்க முடியும் ஐயா. இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், இந்த நாட்களே நாங்கள் ஷாப்பிங் அங்கன்னு போகிறோம். அந்த இடங்களுக்கு எத்தனை தேவ தூதர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஐயா. ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆவியிலே நாங்கள் நிறைந்து ஆவியானோட அபிஷேகத்திலே போவோமா இருந்தால் அந்த ஃபீலிங்கை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கும். அசுத்தாவினுடைய காரியங்களை கூட இந்த நாட்களை உணர்ந்து கொள்ள கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய சிலருடைய வீடுகளிலே போய் பாருங்கள், அந்த வீடுகளிலே பார்க்கிற வேளையிலே மரண வாசனை வீசும். அருமையான கர்த்தருடைய வீடுகளில் மரண வாசனை என்று சொல்லிச்சுன்னா சிலருக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்களில் ஒரு ஆவியில நிறைஞ்சு இந்த நாட்களை நாங்கள் ஜோம் பண்ணி காரியங்களை செய்கிற வேளையிலே அந்த இடத்துக்குள்ளே போகிற வேளையில ஒரு வித்தியாசமான வாசனை இந்த நாட்களை விடும். சில வீடுகளிலே தேவதூதருடைய காரியம் இருக்கிற வேளையிலே அந்த இடத்துல ஒரு தேவதூதருடைய வாசனை, கர்த்தருடைய வாசனை இந்த நாட்களை வீசும்.
இங்கே ஈசா இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே அதாவது அஹ், ஆம், ஈசாக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய வயல் வெளியின் வாசனை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த வாசனையை அவர் உணர்ந்திருக்கிறார், அந்த வாசனையை அந்த அறிந்திருக்கிறார். ஏனென்றால் தேவனோடு அவர் ஐக்கியப்பட்டிருந்த நேரங்களிலே அந்த வாசனையை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் அந்த வாசனையை அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதனாலே தான் இந்த நாட்களை அவர் அவருடைய வயல்வெளியின் வாசனை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், காரியம் செய்கிறோம், நல்லது. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய வாசனையை உணர்ந்திருக்கிறோமா? கர்த்தருடைய வாசனையை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் உம்மை நான் அறியணும் ஐயா, இன்னும் நான் உம்மோடு கிட்டி சேரணும் ஐயா. கர்த்தாவே இந்த உலக காரியம் வேண்டாம் ஐயா, உலகம் எல்லாம் மாய ஐயா. ஆண்டவரே எல்லாம் பொருளிகள் சொல்லுறா பாருங்க, எல்லாவற்றையும் ஒன்றும் வேண்டாம், என்ன விட்டுருங்கப்பா. ஏன்னா நான் நான் போது நான் அதாவது அவர் பெருகவும் நான் சிறுகவும் இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாக இந்த நாட்களிலே, இந்த கடைசி காலத்திலே நாங்கள் தேவ தூதர்களை இந்த நாட்களிலே சந்திக்கிறோளா இந்த நாட்களே இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்திலே இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இதே அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், திருப்பிக் கொள்ளுங்கள். பின்பு அந்த புருஷர்கள் எழுந்து அவளத்தை விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் அவர்களோடு கூட இந்த நாட்களிலே அவர்கள் கூட போய் வழி அனுப்பினான் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தேவ தூதர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? சோதோம் குமாராவை அழிக்க போகிறார்கள். அதற்கு முன்பாக ஆபிரகாமுடைய இருதயத்தின் நோக்கம் என்ன, ஆபிரகாமுடைய காரியம் என்ன என்று சொல்லி நினைக்க அவர்கள் அந்த இடத்திலே வருகிற வழியிலே அங்கே ஆபிரகாம் ஜெபவீரனாக இருந்தபடினால், ஜெபம் பண்ணுகிறவராய் இந்த நாட்களில் இருந்தபடினால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே அங்கே அந்த ஜனத்துக்கு அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற வழியிலே லோர்த்தும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த லோர்த்தும் அவனுடைய குடும்பம் இந்த நாட்களை காப்பாற்றப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்தோடு. நீங்கள் ஈசாக்கை எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். ஈசாக்கு தாயார் இறந்து இந்த நாட்களை பாருங்கள், அங்கே சாராள் அதாவது தாயார் இறைந்து இந்த நாட்களை பாருங்கள். அவர் அங்கே தன்னுடைய கூடாரத்தில் இருக்கிற வேளையிலே மாலை வேளையிலே பாருங்கள் ஜெபம் பண்ணும்படியாக அந்த மாலை வேளைக்கு போறதை அங்கே காணக்கூடியது, ரெபெக்கா சந்திக்கிறதை அங்கே காணக்கூடியதாக கத்தோடு. அப்ப அது ஜெபம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு உயிர் மூச்சும் ஒரு ஜீவனுமா இந்த நாட்கள் இருக்கிறது. சும்மா வந்து ஜெபம் பண்ணி போட்டு போற காரியம் இல்லை. ஒரு ஊக்கமான ஒரு அதாவது நாட்கள் ஒரு அபிஷேகத்தோடு இந்த நாட்களை ஜெபம் பண்ண வேண்டும் அருமையான கத்தோடு. அந்த ஜெபம் தான் இந்த நாட்களை என்ன செய்யும்? நுகங்களை உடைக்கும், கட்டுக்களை அவிழ்க்கும் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆதிகாமம் 19ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் பாருங்கள். அந்த 2 தூதர்களும் சாயங்காலத்திலே சோதோம் குமாராக்கு வந்தார்கள். லோர்த்து சோதோமின் வாசல் உட்கார்ந்திருந்தான். அவளை கண்டு லோர்த்து எழுந்து எதிர்கொண்டு தலைமட்டு பாருங்கள். லோர்த்துவுக்கும் அந்த தேவ தூதர்களுக்கும் அங்கே காணக்கூடிய தன்மை இருக்கு. ஏனென்றால் லோர்த்துவும் இந்த நாட்களை பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. இப்ப ஆபிரகாமுக்கும் தேவதூதர்கள் கண்களுக்கு தெரிகிறார், அதே வேளையிலே லோர்த்துவுக்கும் இந்த நாட்களை கண்களுக்கு தெரிகிறார் சொல்லி அப்ப பாருங்கள், தேவனோடு இருக்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய கண்களுக்கு இந்த நாட்களை அவர்கள் தெரியும்படியாக இந்த நாட்களை கர்த்தர் செய்வார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களை அங்கே என்ன செய்கிறாராம்? உபசரிப்பதும் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே அந்நியர் நம்முடைய வீட்டுக்கு வந்த அந்த நாட்களே அவர்களை இந்த நாட்கள் என்ன செய்யுங்கள்? உபசரியுங்கள். நம்மால முடிஞ்ச அளவுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இதான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டாம். நம்மாலே முடிஞ்ச அளவுக்கு காரியங்களை இந்த நாட்களை செய்யுங்கள். ஏனென்றால் சில வேளைகளிலே இந்த நாட்களை நாங்கள் தேவ தூதர்களையும் அந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த நாட்களே அறியாமல் தேவ தூதர்களுக்கு உபசரிப்பது உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், தேவர்களும் தேவ தூதர்களும் கர்த்தருடைய தூதரும் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அருமையான அன்புள்ளவர்களே. பாருங்கள், தேவ தூதர்கள் என்ன செய்தார்கள், கர்த்தருடைய தூதர்கள் இந்த நாட்களே என்ன செய்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அப்ப தேவ தூதர்கள் அநேக விதமான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். நான் கடந்த கிழமையில சொல்லியிருந்தேன்,
கேருபீன்கள், சேராபீன்கள், இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து இவர்கள் வேறு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆண்டவரே 24 மணித்தியாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்ப தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கிக் கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமா இந்த நாட்களை பார்க்கிறவர்களே, மிகாவேல், கபிரியல் தேவதூதர்கள் சொல்லி இந்த நாட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மெசஞ்சர்ஸ்கள் பாருங்கள், போர் செய்வதற்காகவும், ஜனங்களை ஆபத்துக்கள், உபத்திரவங்கள் இருந்து விடுதலை செய்வதற்காகவும், ஜனங்களை இந்த நாட்களை சத்ருக்கள் இந்த நாட்களை நெருக்கிற வேளையிலே அவர்கள் போராடி அவர்களை விடுதலை செய்து தேவனுடைய பக்கமாக இந்த நாட்களை இருக்கிறதற்காக இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்னும் ஒரு கூட்ட தேவதூதர்களை பார்ப்பதால் அவர்கள் தேவனையே இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னால் அவருடைய சமூகத்திலிருந்து ஆராதிப்பார்கள். வேறு வேறு காரியங்கள் இந்த நாட்களை அப்படி பாருங்கள், எத்தனையோ லட்சக்கணக்கிலே தேவதூதர்கள் அங்கே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அநேக சில தேவதூதர்கள் கீழ்ப்படியாமல் இருந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவர்களாய், விழுந்தவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிற தேவதூதர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படியாக பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளையின்படி இந்த நாட்களிலே அங்கே தூதர்கள் இவ்வுலகத்திலே இந்த நாட்களிலே எண்ணற்ற கிரியைகளை இந்த நாட்களிலே செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய கட்டளைகள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே மோசேக்கு இந்த நாட்களிலே தெரிவிக்கும் பணி அங்கே தூதர்களுடையதாக இந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் செய்யும்படியாக அந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே ஜனங்கள் அந்த காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதி இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, தேவ தூதர்கள் கர்த்தருடைய தூதனம் என்ற தலைப்பிலே பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து இந்த நாட்களை வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பகுதி 2 இந்த நாட்களே நாளை பார்க்கும்படியாக நீங்க கிருபை தரும்படியாக உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய தேவ தூதர்கள் என்ற தலைப்பின்களை தேவசதி எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். வேத பாடத்தோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் ஐயா. ஆமேன். நாளே நீங்கள் வீட்டில் நிற்கிறபடியால் ஏர்லியாக வர முடியும். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் ஐயா. ஆமா ஐயா. ஓகே ஐயா. தேங்க்யூ ஐயா. ஓகே. அருமையான காட் பிளஸ் ஐயா. ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வேத பாட நிகழ்ச்சியிலே தேவதூதர்கள் என்ற தலைப்பின் கீழே வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி